மாண்புமிகு முதல் அமைச்சர் அவர்களுக்கு என்னாடு பணிவான வணக்கம். உணவு பாதுகாப்புத் துறையில் இளநிலையில் பகுப்பாய்வாளர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்டு 31 நபர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கியமைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையில் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உணவு பாதுகாப்பு துறையில் 31 பணியிடங்களுக்கான ஆணை வழங்கப்படுகின்றது. தொடர்பான முழு விவரங்களை இந்த செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், இது தொடர்பான விவரங்கள். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரையில் அதற்கு கீழ் செயல்படும் உணவு பாதுகாப்புத்துறை ஒரு முக்கிய துறையாக பார்க்கப்படுகிறது. அந்த உணவு பாதுகாப்பு துறையில் உள்ள காலியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி உணவு பாதுகாப்பு துறையில் இளநிலை பகுப்பாய்வாளர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 31 நபர்களுக்கான பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று வழங்கியுள்ளார். இளநிலை பகுப்பாய்வாளரை பொறுத்தவரையில் அந்த உணவை சோதனை செய்து அதில் என்னென்ன வகைகள் உள்ளது என்பது தொடர்பான பகுப்பாய்ந்து அந்த அறிக்கை அளிக்கும் பணிகளை மேற்கொள்வார்கள். இந்த முக்கியமான பணியை மேற்கொள்ளும் இவர்களில் காலி பணியிடங்கள் இருந்த காரணத்தால் அவற்றை நிரப்புவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவற்றை இந்த பணி தேர்வு நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட 31 நபர்களுக்கான பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் சார்பில் கீழ் செயல்படும் தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள கலைஞர் கருவூலம் என்ற சிறப்பு இணைய பக்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைக்க உள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த இணைய பக்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். அதே போன்று சங்கத்தமிழ் நாள்காட்டியையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வெளியிட உள்ளார். கண்ணன், தற்போது கலைஞர் கருவூலம் தொடர்பான இதையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். அதில் என்னென்ன சிறப்பம்சங்கள் உள்ளன? இது தொடர்பான விவரம். நிச்சயமாக தமிழ்நாடு அரசின் டிஜிட்டல் சேவைகள் துறைகள் சார்பில் அந்த கலைஞர் கருவூலம் என்ற இதை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்துள்ளார். இந்த கலைஞர் கருவூலத்தை பொறுத்தவரையில் பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்டதாக இருக்கப்பட்டுள்ளது. அதாவது முத்தமிழறிஞர் கலைஞரின் நூல்கள் நாட்டுரிமை ஆக்கப்பட்டதை தொடர்ந்து கலைஞரின் இலக்கிய படைப்புகள், நடத்திய இதழ்கள், ஆற்றிய உரைகள், கலை பங்களிப்பு, இனிய தருணங்கள், இணையங்கள், கலைஞர் குறித்த எழுதப்பட்ட நூல்கள், வரைந்த கேலிச்சித்திரங்கள் உள்ளிட்டவற்றை பொது வழியில் வெளியிடும் வகையில் இந்த கலைஞர் கருவூலம் என்ற இணையதளத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் கலைஞரின் நூல்கள் மொத்தமும் நாட்டுரிமை ஆக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றுக்கான அந்த நாட்டுரிமைக்கு ஆக்கப்பட்ட அனைத்து நூல்கள் மற்றும் அனைத்து தகவல்களையும் பொதுவெளியில் வெளியிடும், அதாவது பொதுமக்கள் அனைவரும் பார்க்கும் வகையில் அவற்றை பொதுவெளியில் வெளியிடும் வகையில் கலைஞர் கருவூலம் என்ற இணையதளத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் படைப்புகள் நாட்டுடைமையாக்கப்பட்டதை தொடர்ந்து கலைஞர் கருவூலம் என்ற சிறப்பு இணைய பக்கத்தினை தமிழ் இணைய கல்விக் கழகம் உருவாக்கியுள்ளது. இப்பக்கத்தில் கலைஞரின் இலக்கிய படைப்புகள், நடத்திய இதழ்கள், ஆற்றிய உரைகள், கலை பங்களிப்பு, இனிய தருணங்களை எடுத்தியம்பும் காலப்பேழை, கலைஞர் குறித்து எழுதப்பட்ட நூல்கள், வரைந்த கேலிச்சித்திரங்கள் உள்ளிட்டவை பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. அனைத்து நிகழ்ச்சிகளிலும் புத்தகங்களை மட்டுமே பரிசளிக்க வேண்டும் என்ற உயரிய பண்பினை நடைமுறைப்படுத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் கருவூலம் சிறப்பு இணைய பக்கத்தினை தொடங்கி வைத்தமைக்கு மின்னுலக வாசகர்கள் சார்பாக நன்றியினை உரித்தாக்குகிறோம். அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சங்கத்தமிழ் நாள்காட்டி வெளியிடுமாறும் மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
அனைவருக்கும் பணிவான வணக்கம். இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், கட்டடக்கலை, சிற்பக்கலை என உணவு பாதுகாப்பு துறையில் 31 பணியிடங்களுக்கான ஆணை வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதை கொடுத்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கலைஞர் கருவூலம் சிறப்பு இணைய பக்கத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். அது தொடர்பான தொகுப்பையும் நாம் நேரலையில் பார்த்தோம். உணவு பாதுகாப்பு துறையில் 31 பணியிடங்களுக்கான ஆணையை அவர் வழங்கியுள்ளார். மேலும் பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியதை தொடர்ந்து கலைஞர் கருவூலம் சிறப்பு இணைய பக்கத்தையும் தொடங்கி வைத்திருக்கின்றார். வான நீர்க்கு வருந்தும் உயிரென கடைக்கோடி தமிழருக்கும் நல்வாழ்வு திட்டங்களை செயல்படுத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழிய கல்விக் கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம். மேலும் இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள துறையில் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து எங்களை வழிநடத்தி வரும் மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் தமிழிய கல்விக் கழகத்தின் செயல்பாடுகளை ஆய்வு செய்து உரிய அறிவுரைகளையும் தகுந்த வழிகாட்டுதல்களையும் வழங்கி வரும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாட்டு அரசின் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் தமிழிய கல்விக் கழகத்தின் இயக்குநர் உள்ளிட்ட அலுவலர்களுக்கும் நன்றிகள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.